வணக்கம் ஜெயதி நண்பர்களே. இனி நம்ம பார்க்க போகிறது மகர லக்னம். லக்னத்துல குரு வந்து 4 டிகிரி, சுக்கிரன் 20 டிகிரி, இங்க சூரியன் வந்து 3 டிகிரி, புதன் வந்து 17 டிகிரி, சனி வந்து 20 டிகிரில இருக்காரு, கேது வந்து 21 டிகிரி, இங்க சந்திரன் வந்து 15 டிகிரி, இங்க ராகு 21 டிகிரி, செவ்வாய் 9 டிகிரில இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ராசின்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடக ராசி ஆட்சியா இருக்குது. சரி, லக்னத்துல வந்து 2 சுபர்கள் இருக்காங்க. குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால லக்னம் வந்து சுபத்துவம், அதிக சுபத்துவம். சந்திரனோட பார்வை, அதுவும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனோட பார்வை. அப்பதான் 3 நாள் தான் இருக்கு பௌர்ணமி சந்திரனோட இருக்கு. அப்போ பௌர்ணமி சந்திரனோட பார்வை. அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிக சுபத்துவம். 7ஆம் இடத்துக்கு அதிக சுபத்துவம். அதிக சுபத்துவம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து இந்த ரூம்ல வந்து இந்த ரூமுக்கு தேவையான லைட் வெளிச்சம் இருந்தாலே போதும். இப்போ ஸ்டேடியத்துல, கிரிக்கெட் ஸ்டேடியத்துல, இந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துலாம் இருக்கிற மிகப்பெரிய அந்த லைட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எடுத்துன்னு வந்து இந்த ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சா எப்படி இருக்கும்? சுத்தமா நம்மளால பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி சுபத்துவம் தான். ஏன்னா வந்து குரு வந்து மிகப்பெரிய ஒளி கிரகம். இங்க சுக்கிரனும் குருவுக்கு அடுத்த நிலையில இருக்க ஒரு ஒளி கிரகம். இந்த சந்திரன் வந்து பௌர்ணமி போயிட்டு இருக்க சந்திரன் வந்து அவரும் வந்து வெளிச்சம் அதிகம். அப்ப 7ஆம் இடத்துக்கு அந்த இது வந்து எப்படி சரியாகும் அப்படின்னா, இந்த சனியோட பார்வை குறைக்குதுங்களா, இங்க செவ்வாயோட 8ஆம் பார்வை. அப்போ 7ஆம் இடம் நார்மலா இருக்கு. அப்போ 7ஆம் இடம் வந்து அதிக சுபத்துவத்தினால வந்து பெருசா வந்து கெடல, ஓரளவுக்கு இங்க வந்து நல்லாவே இருக்கு. சரி, இவருக்கு வந்து இங்க குரு வந்து நீச்சமா இருக்கிறாரு. குரு நீச்சமாகி அதுக்கப்புறமா அதிக வலிமை பெறாரு. இங்க சுக்கரனோட இணைஞ்சிருக்கிறாருங்களா, பத்தாவதுக்கு பௌர்ணமி சந்திரனோட பார்வையம் வாங்கியிருக்கிறாருங்களா. அப்போ குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர் செய்யறாரு. அதிக சுபத்துவமான கிரகங்கள் தான் அந்த எண்ணங்கள் தான் வந்து தொழிலாவோ படிப்பாவோ மாறக்கூடிய அமைப்பு. இப்ப குருங்கிறது சீட்டு பிடிக்கிறது, வட்டி விடுறது, டீசெண்டான வட்டிக்கு விடுறது, அதுக்கப்புறம் தங்கம் சொல்லிக் கொடுத்தல். அது சொல்லிக் கொடுத்தல் வந்து 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது தான் வந்து பேசி படிக்கக்கூடிய தொழிலா வந்து அமையும். இங்க வந்து குரு வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இவர் வந்து தங்கம் போன்ற பிசினஸ் வந்து செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. எப்பவுமே வந்து இவங்களுக்கு எப்பவுமே இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை சூரிய தசை. சூரிய தசை தான் அவருக்கு 2ஆம் இடத்துல இருந்து நடத்தி இருக்கு 2025 வரைக்கும். அப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்னலாம் பாதிப்பாருன்னா, தனம், குடும்பம், வாக்கு, இது எல்லாத்தையுமே கெடுப்பாரு. 8ஆம் இடத்தை அவரோட 8ஆம் வீட்டை பார்த்து 8ஆம் வீட்டை பலப்படுத்துறாரு. அப்படிங்கிற அமைப்புல அது எல்லாமே 8ஆம் இடத்துல அசிங்கம், அவமானம், கண்டம், இது போன்ற அமைப்புகள்லாம் வரும். அப்போ அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்தையே வந்து தொடர்பு கொண்டாரு. அப்போ அட்டமாதிபதி இப்போ வந்து சனியோட பார்வை வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரியனையும் பார்க்கறாரு. 10ஆம் பார்வையா வந்து சூரியனை பார்க்கறாருங்களா, அந்த அமைப்பு வந்து இன்னும் மேலும் வந்து பலகீனப்படுத்துகிற அமைப்பு தான் வந்து இவருக்கு இருக்கு. ஏன்னா சனி வந்து இங்க 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறது சனி வந்து ஒரு தவறு தான் வந்து. ஆனா இங்க நல்ல வேலை வந்து பரிவர்த்தனை அடைகிறாரு. இந்த சுக்கிரனும் சனியும் வந்து பரிவர்த்தனை அடைகிறாங்க. அப்போ லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை அடைகிறாங்க. 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டாரு. அப்படின்னா லக்னாதிபதி வந்து அதிர்ஷ்டசாலியான நபர். அப்ப இந்த லக்னாதிபதி 5க்கு போயிட்டாரு, அதுவும் சுபரோட வீட்டுக்கு போயிட்டாரு. அது அப்போ லக்னாதிபதி அதிர்ஷ்டஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிற அமைப்பு வந்திருக்கும். அந்த பரிவர்த்தனை அமைப்பு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இருந்தாலும் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பிள்ளைகளால ஏதோ ஒரு மனக்கசப்போ ஏதோ ஒரு மன கஷ்டமோ வந்து இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அது சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படிதான் இருக்கும். அதே வந்து பெண் பிள்ளைகளா இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. அது வந்து ஒரு சில நேரங்களுக்கு வந்து அது வந்து இருக்கிற இடம், இந்த கிரகங்கள் நட்பு வீடா பகை வீடான்றதை பொறுத்து இருக்கு. ஏன்னா இது வந்து இவங்களுக்கு வந்து நட்பு வீடு தான் வந்து இருக்கு. இப்போ சூரிய தசை சனி புத்தி, சூரிய தசை சனி புத்தியில வந்து சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவரோட குழந்தை, அதாவது ஒரு 25 வயசு ஆயிடுச்சு, அதாவது பையன், இவரோட பையன் வந்து இவர்கிட்ட சொல்லிக்காமலே வந்து இவர் மேரேஜ் பண்ணிட்டாரு. அந்த மன அழுத்தம் வேற. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல அஷ்டமச்சனி, எப்பவுமே வந்து அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல அட்டமாதிபதி தசையும் வந்தா இன்னும் ரொம்ப போட்டு வருத்திடும். அப்போ
ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அட்டமாதிபதியும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், அஷ்டமச்சனியும் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இவர் வந்து இவரோட பையன் வந்து இவரை விட்டு பிரிஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா நல்ல வேலை குருவோட பார்வை இருக்கு 5ஆம் இடத்துக்கு. முதல்ல பாவத்துவம் தான் நடக்கும். 5ஆம் இடத்துல சரியா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாவத்துவம் நடந்துடும். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால எப்படி இருந்தாலும் நம்ம பையன் தானே அப்படிங்கிற அமைப்புல அடுத்தது சேர்த்துக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ சூரிய தசை முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து சந்திர தசை தான் 7ஆம் இடத்துல சுக்கரனோட பார்வையிலும் குருவோட பார்வையிலும் அந்த மைனஸ் வந்து கிளியர் ஆகி அடுத்தது சந்திர தசை வந்து 7ஆம் இடத்துல சூப்பராக தான். அப்புறம் பங்குச்சந்தை பார்ட்னர்ஷிப்பு, பங்குச்சந்தைன்றது 12ஆம் இடம், பார்ட்னர்ஷிப்ன்றது 7ஆம் இடம், மனைவி இது போன்ற அமைப்புகள். அப்போ மனைவி மூலமா அனுகூலம் இருக்கிறது, பிசினஸ் பார்ட்னர்ஸ் மூலமா அனுகூலமா இருக்கிறது, இது போன்ற அமைப்பு வந்து அடுத்து வந்து சந்திர தசையில இவருக்கு யோகமான திசையில தான் இருக்கும். முதல்ல 5ஆம் இடத்துல இந்த சனி இருந்ததுன்னா அதனால பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் குரு பார்க்குது, குரு 5ஆம் இடத்தை பார்க்குது, அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகக்கூடிய அமைப்பு. அந்த குரு பார்வை இல்லை அப்படின்னா சேர்க்க கூட மாட்டாங்க. இல்லை ஒரு இடத்துல பெற்றோர்கள் வேற இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி இதுதான் வந்து சுபத்துவம் பாவத்துவம் கலந்துதான் வந்து இந்த 5ஆம் இடமா இருந்தாலும் சரி, அது 7ஆம் இடமா இருந்தாலும் சரி, எந்த பாவத்துல வந்து புரிஞ்சிருக்குதோ அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செயல்படக்கூடிய அமைப்பு. அதே நேரத்துல நம்ம கஷ்டமச்சனியோ ஜென்ம சனியோ வந்தா பிரச்சனைகள் இன்னும் பெருசாகும் இந்த காலகட்டங்கள். ஆனா லக்னாதிபதி சனி வந்து 5ஆம் இடத்துல தானே இருக்கு, குருவோட பார்வை இருக்கிறதுனால லக்னாதிபதி சமாளிக்கக்கூடிய தன்மையில இருக்காரு. இதுதான் வந்து சுபத்துவத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள வித்தியாசம். என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.